இல்லைன்னா நிறைய அம்மம்மா வேற இதுக்கு தானாவே சாப்பிட போறாங்க. அப்படியே அப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கு சாப்பாடு. உண்மையா கொஞ்சம் கோழிக்கு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு வெளியில இருந்து சாப்பிடுற ஃபீல். சரி, என்ஜாய் பண்ணு. மாப்பிள்ளை பிஸ்கெட் காசு கால் எடுத்தன காலையில் நடக்க இயலாது. இப்போ நடக்க இயலாது. வீட்டில் ஒரே படுக்கையும் வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே புது வீட்டுக்கு முன்னால் நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் சரியாக 12 மணிக்கு மேலே ஆயிட்டுது. காலையில் விடிய காலையில் 6:30க்கு இங்கே வந்தேன் நான். ஸோ எல்லா வேலையும் நான் சமையலுக்குரிய ஒழுங்கமைப்பு எல்லாம் வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசினி அக்கா, அதுக்கு முன்னாடி அச்சுவேலிக்கான அனுசுயா, மற்றது நாவற்காடில் ஜுகந்தினின்னு சொல்லி எங்கள்ட சப்ஸ்கிரைபர். ஸோ சப்ஸ்கிரைபர் தாண்டி யார் ஃபேமிலி உறவுண்டு தான் சொல்லலாம். என்ன பலப்படுத்த கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தின் ஒரு தைரியத்தோடு நான் என்னுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் எப்படி ஏற்ற வேலையில் இந்த நிகழ்வை சிறப்பித்து எல்லா விதமான வேலை திட்டங்கள் எல்லாம் சமையலுக்குரிய வேலையெல்லாம் செய்து அந்த மாதிரி சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நான் என்னென்னு சொன்னால் எல்லா ஒழுங்கமைஞ்சது சூப்பரான முறையில் சமையல் எல்லாம் செய்துட்டு எல்லா ஒழுங்கமைப்பும் ஒரு சில எங்கண்ட ஃபேமிலி உறவுகளும் இன்னும் சில உறவுகளும் நிற்கிறோம். இப்போ யாரெல்லாம் நிற்கிறோம் இன்றைய நிகழ்வுக்குரியதாக நாங்கள் என்ன சாப்பாடு, அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண என்னெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்றைய தின நிகழ்வு ஜேர்மனில் இருக்கான தயா அம்மாட மகனுடைய பிறந்தநாள் கடந்த 13ஆம் தேதி பிறந்தநாள் முடிஞ்சது. இருந்தாலும் அந்த பிறந்தநாள் நிகழ்வு தான் இன்றைய நடக்க போகுது. நல்ல சூப்பரான மதிய சாப்பாடு, குட்டீஸோட கேக் கட் பண்ணுறது, சாக்லேட், ஐஸ்கிரீம்னு சொல்லி எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு சிறப்பான வேற லெவல் கொண்டாட்டமாக தான் இந்த நிகழ்வு அமைய போது. வாங்க பார்க்கலாம். நான் தண்ணி வைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஒரு சின்ன ஆள் இருக்கிறா. சின்ன ஆள் காணாட்டா நல்லா இருக்கும். ஆதிக்குடி இந்த சாப்பிடும்போது நம்ம எப்படி இருக்கும் அதுல அம்மா அங்க இருக்குதானே நீங்க இறக்கி வாங்க உங்களுக்கு தண்ணி பாத்தீங்க தண்ணி போட்டு அப்படியே நீங்க உங்கள்ட்ட தண்ணி தான் ஒத்து பேர் பண்ணுவோம். அப்படியே தண்ணி விடாம போவோம். நல்ல விஷயம் தான். அம்மா உங்களுக்குமா
ஓ தாங்க சோறு கறி கூட அவாடு எங்க சோறு வேணும் நல்லா இருக்கு வெளியே இருந்து சாப்பிட்ற ஃபீல் சரி என்ஜாய் பண்ணு இப்போ நான் வந்து எல்லாரும் 1 மணிக்கு தான் வர சொன்னேன் இருந்தா வந்து இன்னைக்கு அந்த நேரம் ஒழுங்கு பண்ணி சில பேர் நல்லா வந்தால் எனக்கு வந்து சமயம் 12 மணிக்கே முடிஞ்சுது இப்போ சாப்பாட்டில் வந்து நேரம் காக்க வைக்கக்கூடாது அப்போ பாருங்க வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் மீதியானவர்களும் வந்து வருவீங்க ஓகே லஞ்சிட்டு அந்த வெள்ளை பேப்பருக்கு அந்த வெள்ளை வாழைக்கு போடுவோம் சாப்பிட முடியும் தம்பி குட்டி சாப்பிட்றான் காணாட்டா சொல்லுங்க சாப்பாடு எப்படி இருக்கு தம்பி குட்டி நல்லா இருக்கு சாப்பாடு இந்த தங்கா குட்டி சொல்லுங்க நல்லா இருக்கு சாப்பாடு உண்மையா இனி இந்த தங்கா குட்டியை கவனி பேர் இல்லாம இருக்கிறாமே ஏனம்மா சாப்பிட இல்லையாத்தி குட்டியே அவள் என்ன சொல்லுவாங்க சித்தி தீத்தி விட்டாதானா சாப்பிடுவாங்க இல்லைன்னா நிறைய அம்மம்மா வேற இதுக்கு தானாவே விடாம சாப்பிட போறாங்க அப்படியே சாப்பாடு அவர் கொஞ்சம் குறைவா இருக்கு சாப்பாடு இப்ப வந்து நாங்களும் சாப்பிட வந்து பார்க்கலாம்னு சொன்னா சாப்பிட முடிஞ்சுதாண்டி இல்ல கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு மிச்சாக்களுக்காக தந்தார்கள் வெயிட் பண்ணி நிறைய பண்ணி களைச்சு போடினேன் அப்ப உண்மையா இந்த நாள் எதிர்பார்க்கிறேன் எங்களோட இந்த சாப்பிடுவோம் அப்ப இன்னைக்கு வந்து நாங்க ஜெர்மன்ல இருக்கான தயாமாண்ட மகன் பிறந்தான் அது வந்து 13ஆம் தேதி போயிடுச்சுது ஆனா காலம் தாழ்த்தினது வந்து நல்லது போலோட வேந்தனுமே ஏற்ற வீடுகள் சேர்ந்தா நல்லா எல்லாம் சேர்க்க வேண்டி வரும் இந்த தினம் இங்க வந்து சேர்ந்தாண்டு பாத்தீங்களா உங்களை 2 நாட்கள் குடிவுகளுக்கு கண்டு நான் அதுக்கப்புறமா இண்டே தானே சரி நாங்க சாப்பிடுவோம் இப்ப அங்கால வந்து வெளியில வந்து தான் கவனிக்கிற மாக்கள் இருக்கினோம் நல்லா இருக்கும் அப்ப இந்த மாதிரிலே வைங்க நான் அனுப்பிச்சு அந்த மகள் முன்னம்மாளும் சொன்னா நல்லா இருக்கும் அம்போக்கிட்ட அனுஷா கொஞ்சம் கோழிக்கறியும் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி கோழிக்கறி பண்ணி வந்ததுன்னா மெச்ச அனுஷி அமர்ந்துட்டு அதான் யார் ஊற்றி மேலே ஆயிட்டு ஆனால் உங்களோட அம்மா தான் இந்த நேரத்தில் மிஸ் பண்ணுறது நான் வந்து அம்மா மேலே வேணும் நான் செய்யலான்னு கண்டிப்பா வேற மாமா மாட்டேன் சாப்பிட்டு முடியதான் கேக் பெற்றோம் இன்னும் கொஞ்சம் சின்ன ஆப்பெல்லாம் நிறைய இருக்கு அப்போ அவையெல்லாம் வந்த அப்புறம் தான் கேக் பெட்டி ஐஸ்கிரீம் சாக்லேட் என்ன அந்த கிருஷ்ணா சந்தேகம் என்ன சொன்ன அப்புறம் சந்திக்கண்டா எனக்கு நான் தான் சாப்பாடு போட்டா நம்மளால எனக்கு உண்மையில கறி வகையில் நல்லா இருக்கேன் இதை வச்சுட்டு அப்படி அங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாலும் சுவாதியத்துக்கு என்ன செய்ய முடியும் டிஸ்டர்ப் பண்ண
அப்புறம் நம்மளுடைய சுசிலா அம்மா அண்ட் மகன் வந்திருக்கிறேன். என்னில ஒரு மிஸ்டேக் என்னன்னு சொன்னா லேட்டா கால் பண்ணிட்டு அவன் வந்து என்ன மாட்டான் டைமுக்கு சாப்பிடுறா. அப்ப அதனால இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேக்கு கட் பண்ண போறேன்னு நான் ஐஸ்கிரீம் குடிக்கலாம் சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு அனுப்பி போவாங்க. கிளம்பி கொடுத்தாங்க. ஹாய் டீச்சர்கிட்ட போயில இன்றைக்கு டீச்சர் வாராவ டீச்சர் வாராவ. சரி டீச்சர் மாப்பிள்ள கலந்து கொள்ள தண்ணி ஊத்து விட சாப்பிடும் தம்பி தம்பியா. வாங்க என்ன டைமா கடைபிடிக்கிறாங்களா? கொஞ்சம் லேட் ஆயிடுது. லிதியா குடிய கவனிச்சுட்டு அதுவும் சரிதான். வாங்க விரதமோ சாப்பிடுங்க. நீங்க வேற திரும்பி சாப்பிடுங்க. அண்ணாக்கு என்ன சரியா நீங்களும் கேக் போட்டு சொல்லுங்க. ஐஸ்கிரீம் கொடுத்து விடட்டா உங்கள்ட்ட ஐஸ்கிரீம் கூட வா குடிக்கட்டும். அப்படி செய்யட்டும். சாப்பிட்டு முடிய விட்டு வந்து மதிய சாப்பாடு சூப்பரா சாப்பிட்டாச்சு. இப்ப எல்லாரும் வந்து கேக்கான கேக் கட் பண்ணணும். கண்டிப்பா அரம்புல போட் மாத கூப்பிட்டுட்டேன். சரியா என்னன்னு சொன்னா கேக் கட் பண்ணணும் வந்து ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் கொடுப்பாங்க. சரிதானே? ஓ வீடியோக்கு வேலை திட்டத்தை கொடுப்பாங்க. நீங்க நிறுவனம் அங்க போன குடும்பம் கிச்சன் கிடைக்கிறாங்க. எல்லாரும் கேட்டதுக்காக சர்ப்ரைஸ் தான் பர்த்டேக்காரமே நிக்கிறாவோண்டு தாங்க பர்த்டேக்காரமே நிக்கிறாவோ. ஓகே எல்லாரும் சொன்னா வந்ததுல இருந்து எல்லாருமே கேட்டுக்கு வந்தீங்க யாருக்கு பர்த்டே யாருக்கு பர்த்டே. நான் இன்னும் முதல்ல வந்து சாப்பாடுக்கு தான் அவளுக்கு முறை கொடுத்து வடிவா எல்லாம் சாப்பிடுவோம். எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்ப வடிவா நல்ல சாப்பாடு என்ன எல்லாரும் வந்து உண்மையா மதியம் வடிவா சாப்பிட்டாச்சு. இப்ப அம்மா அந்த விருப்பத்துக்காமைய வந்து குட்டீஸோட தான் கேக் கட் பண்ணணும்னு சொல்லி விருப்பம். ஏன்னு சொன்னா என்ன சொல்றது சின்ன ஆக்களும் தெய்வம் ஒன்று சொல்லுவேன்ல குழந்தைகள் தெய்வம்னு சொல்லிட்டு அப்ப இவங்க முன்னிலையில வந்து அதுலயும் பெரிய ஆக்கள் இல்லையாண்டு இல்ல கிச்சனுக்கு கொஞ்சம் நிக்குது ஆங்காங்க கொஞ்சம் நிக்குது. பட் இதுலயும் வந்து பாருங்க வந்து எல்லாரோடையும் சேர்ந்துதான் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இனிதான் அது வந்து அரிசி அந்த மகளுக்கு தான் சரியான ஆர்வமா இருக்குது யாருக்கு கேக் பெட்றன்னு சொல்லிட்டு. ஓகே அந்த வகையில வந்து இந்த நம்ம யாருக்கு பர்த்டே இன்றைக்கு பர்த்டே இல்லை. இந்த பர்த்டே வந்து ஜெர்மனியில இருக்கான தயா அம்மாண்ட மகன் அதாவது 28 வயசு அவருக்கு
யசிந்தன் பேர் அவர்கிட்ட பர்த்டே வந்து தை மாசம் 13ஆம் தேதி முடிஞ்சது. முடிஞ்சது. அப்ப என்னன்னு சொன்னா அம்மா சொன்னா 13ஆம் தேதி கேக் கட் பண்ண சொல்லி சொன்னவா. அப்ப மெல்லாவில வந்து நானும் சுவாசம் ஒரே டைம்ல ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்து சின்னாக்களை தீர்த்து கொடுத்து கேக் எல்லாம் கட் பண்ணேன். அப்ப 2 பேரும் அந்த ஒரே இடத்துல 2 நாடி இப்ப பாத்தீங்களா எவ்வளவு நேரம் இதை ஒழுங்கு சேதம்னு சொல்லி சாப்பாடு கேக் கட் பண்ண அந்த மேன் சொல்லி அப்ப அது சாத்தியக்கூறு என்று சொல்லி அம்மா வந்து அதை ஏற்றுக்கொண்டா தாராளமாக. அப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து தாமதிச்சு போற நல்லதுக்கு போறாடக்கு என்ன சொன்னா நம்ம வந்து எங்களோட ஃபேமிலியோட எங்களோட குட்டீஸ் அப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம சந்தோஷமா இந்த இடத்துல கேக் கட் பண்ற சந்தோஷம் தானே. அப்ப தாங்க இப்ப விளங்குது யாருக்கு பர்த்டே சொல்லுங்க யாருக்கு பாப்போம். ஜெசிந்தன் அண்ணாக்கு. ஓகே அப்ப ஜெர்மனில இருக்கான தம்பிக்கு தான் இந்த பர்த்டே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா கேக் கட் பண்ண போறோம். இதுல எந்த குட்டி முன்னுக்கு வந்து கேக் கட் பண்ண போறீங்க. அப்ப இப்ப வந்து இந்த தம்பிக்கு அவளுக்கு செய்ய கேக் அழகா இருக்கானு. ஓகே இப்ப வாங்க பாப்போம். பாத்தீங்களா 28 வயசுக்கு ஹாப்பி பர்த்டே நிறைய இருக்குது. நல்ல ஒரு அழகான கேக்கு சுபாஷ் தான் செலக்ட் பண்ணவர். அவருக்கு சரியான சிவப்பண்ணா பிசி சரியான பிசி போயிட்டாரு. இங்கே இல்ல யாழ்ப்பாணம். அவருக்கு கொஞ்ச நாளா பிஸி சிரிக்கிறவங்க கண்டிருக்கீங்க போல இருக்கு. சரி ஓகே அப்ப நீங்க என்ன சைலண்டா நிக்கிறீங்க. அது சரி லிதியா தூக்கினா சைலண்டா தான் நிக்கணும். ஆத்திக்குட்டிய பேரும் கொண்டே பர்த்டேக்கார பிள்ளை மாதிரி அவங்க தான் நிக்கிறாங்க. அவ என்ன தெரியுமா போய் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா அனுஷாக்கா உடனே விளக்கத்தி கொண்டு வந்துட்டா. அஜய் குட்டீஸ் எல்லாம் நாங்க காலையில பிடிச்சி நிக்கிறோம். அப்ப அதனாடி அப்படியா இருக்குது. சரி இப்ப நாங்க வந்து கேக்க கட் பண்ணாதான் ஐஸ்கிரீம் இருக்குது. அது வர உரி இருக்குது வச்சுட்டு இருந்தேன். ஓகேண்ணே அப்ப யாராவது ஒரு குட்டிய கொண்டு கேக்க கட் பண்ணுவோமே. இந்த குட்டி தம்பியை கொண்டுச்சோம். அப்ப சரி அந்த தம்பியை கொண்டே வெட்டுறோம். நான் அந்த தம்பியை காட்டி கொண்டிக்கிறேன் முன்னுக்கு எடுப்பேன். அப்ப அவரே தோணும் கதிரையில ஆனா ஆத்திக்குட்டியும் வந்து நிக்கிறது. ஓகே இப்ப இவரை பற்றிதான் சொன்னேன். கதிரையில ஏத்தினோட சரி பாத்திக்குட்டியை கொண்டு வெட்டுவாங்க. கதானா இவதான் கேக் வெட்டுற புரியாதாலே நிக்கிறான். பாத்தீங்களா குட்டிக்கு சரியான விருப்பமா தாங்களே பாத்தீங்களா. சரியா இப்ப வந்து நாங்க ஜெசிந்தன் தம்பியில இந்த 28வது பிறந்த நாள் அதுக்காக வந்து இப்ப நாங்க கொடுப்போம். அதுவும் பயப்படக்கூடாது. கட் பண்ணி முட்டை முட்டை சாப்பிட்டா நாங்க ஹாப்பி பர்த்டே மேடம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் ஜெசிந்தன். ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பா சூப்பரா இருக்குது. அது நம்ம கட் பண்ணுவீங்க. எல்லா குட்டீஸும் சரியான எனக்கு எதிர்க்கும் நான் சாப்பிட போறாவோ சரியா நாங்க தீதுங்க எல்லாம் பக்கா பாத்தீங்க சாப்பிட எல்லா குட்டிகளுக்கும் தீதி நாங்க குட்டிகளுக்கு மட்டும்தான் தீதலாம். தொடர்ந்து
சரி அப்போ ஓகே சந்தோஷம். குட்டீஸ் உட்பட வந்து கேக் கட் பண்ணியாச்சு. இந்த கேக்கை வந்து பெரிய ஆக்களுக்கு வெட்டி கொடுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஐஸ்கிரீம் நிறைய போதும். சரி எல்லாரும் எடுத்து எல்லாமே அங்கே கொடுத்தீங்களா வேலைக்கு ஐஸ்கிரீம் கொஞ்சம் பெரியாக நடந்து கொள்ளலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் அனுமோட இல்லாம அம்மா பாருங்க பாரு கொண்டு அஞ்சு ஐஸ்கிரீம் அப்படி ஓடிட்டு பாத்தீங்க கரண்டியோ நீங்க பாரு போட்டாரு நீங்க படிக்கல உங்களுக்கு ஃபைனலி என்ன ஓகே அந்த அம்மாக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி தம்பிக்கு மினிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சூப்பரான ஒரு நாட்டு சாப்பாடு ஐஸ்கிரீம் சுக்கு ஐசிங் பிரியன் வேணாமா வாங்க வாங்க குட்டீஸ் வாங்க எடுங்க வேணாமா நல்ல பிள்ளை நீங்க எடுங்க நம்பியாக்கு அம்மா இல்லை எடுக்கலாம் வேறு அம்மா எனக்கும் கொண்டு எடுங்க அது குடியிருங்க
இந்த மாதிரி அரிசி கொடுத்துருங்க. அவனுமே நான் கூப்பிட வருவீங்க நான் தான் சொல்லி கொடுத்தேன் சரி. உங்களை வந்து எப்போ சந்திச்சேன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களையும் வந்து மனசில் உங்களை கொண்டு தான் எங்களோட நிகழ்வுகள் நடக்கும். அதனால தான் இன்றைக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி இப்போ குட்டி தம்பி சைக்கிள் கட்டுருக்கேன். டியூஷனுக்கு போகிறேன்னா அப்போ ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லையோ அப்பயும் தனியாக டியூஷனுக்கு போகிறது பள்ளிக்கூடம் கிட்ட டியூஷன் தூரவன். தம்பி எத்தனையாம் ஆண்டு? 6ஆம் ஆண்டு. இவர் செருப்பு போடலை. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு ஆட்டோ வந்துட்டு உண்மைக்குமா நாங்கள் கூப்பிட்டது கம்மியாக. மற்றது வந்து இவங்க இங்கே தான் அந்த விரதம் நீங்கள் நிறைய செய்திருக்கீங்க. அப்போ ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்களா அப்போ இங்கே மற்ற சாப்பாடு இங்கே சாப்பிட்ருக்கேன். இப்போ அண்ணா விரானாடி வடிவாக கொடுத்துக்கிட்டாரு சாப்பாடு, வடிவாக முட்டையெல்லாம் வச்சு கட்டிக்கிறாரு. அவரும் வந்து அப்படி சாப்பிடாக்க சந்தோஷப்படுவாருன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்களும் உண்மையாக அந்த சொல்லப்பட்ட நேரத்துக்காமே வந்ததுக்கு எல்லாமே சந்தோஷம். அப்போ தம்பி குட்டியன் சைக்கிள் கேட்டிருக்கேன். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறேன்? 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு. அவ்வளோ தூரத்தில் போகிறாரு டியூஷனுக்கு. இதை 2 பேரும் சேர்ந்து போகிறதா? வேறுக்கும் இல்லையோ சைக்கிள்? அப்போ நீர் தான் முதல் கேட்டுருக்கா வேணும். வெக்கப்பட்டா சைக்கிள் தர மாட்டேன். சரி, நான் சும்மா என்னன்னு சொன்னால் உண்மைக்குமே இவர்கள் வந்து படிக்கிற மாணவர்கள் தான் இப்படி எல்லாம் கேட்கினோம். சரி, உங்களை இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கனாலும் இப்படி இனிமேல் திட்டங்கள் வரும்போது அடுத்த இதில் சந்திப்பேன். என்ன தம்பி குட்டியன்? சரி, அப்போ எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அதை மடிவாக சாப்பிட சொல்லுங்க. என்ன நீங்கள் திங்கக்கிழமை அந்த இதை சொல்லுங்க. என்ன இப்போ கரண்டுக்கண்டு சொல்லிட்டு என்ன சொன்ன அம்மா வந்து அது உங்களோட வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை தர போகிறாங்க. ஒரு ஆர்வமாக இருக்கிறா. என்ன 2 கேட்டு சொல்லுங்க. ஓகே, சந்தோஷம். பாய். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் சொல்லுங்க. ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் மக்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய செயற்பாடுகளை. ஸோ உண்மைக்குமே வந்து இப்போ வந்து நான் என்ன சொல்கிறது, எங்களுடைய சம்பவத்தின் முடிவு தருணத்துக்கு வந்துட்டேன். சரியா? நீங்கள் தான் அதில் வேற எல்லாம் பிஸின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சாப்பிட்டீங்களே நீங்கள்? சரி, ஐஸ்கிரீம் குடிச்சீங்களே, சாக்லேட் சாப்பிட்டீங்களே, கேக் சாப்பிட்டீங்களே, இதெல்லாம் வந்து அலையார் தந்து உங்களுக்கு எப்படி இது எப்படி நடந்தது உண்மைக்குவா? ஓகே, சரி. இப்போ வந்து உண்மைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. உண்மைக்கு என்ன சொல்றது, ஜெர்மனிக்கான தயாமாட மகண்ட பர்த்டே நடந்து முடிஞ்சிட்டு இருந்தாலும் வந்து தாமதிச்சாலும் நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு. உண்மை எல்லாருமே வந்தது எல்லாமே வயிறார மனதார சந்தோஷப்பட்டு வடிவா சாப்பிட்டுட்டு வந்து இத்தனை பாசல் எல்லாம் கொடுத்தாலே நீங்களும் பார்த்துருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாருக்கும் வந்து வடிவாக பாசலும் கொடுத்தாச்சு. எல்லாருமே சொல்லிச்சுன்னா நல்ல சாப்பாடு, இனிமேல் நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் வருவோம்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அதில் சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுங்க இனிமேல் தாங்க வருவோமா என்று சொல்லிட்டு போயிருக்கிறேன். இப்போ குட்டீஸுக்கும் வந்து நல்ல சந்தோஷம். உங்களோட செலெக்ஷனில் வேண்டிக்கு வந்த ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வடிவாக ஐஸ்கிரீம் குடிச்சினா சாக்லேட் சாப்பிட்டு எல்லாமே நல்ல சூப்பரான நிகழ்வாக முடிஞ்சுது. எங்களை தம்பி குட்டி சாக்லேட் சாப்பிட்டது மாடு பார்க்குறேன் தம்பி குட்டிக்கு என்னும் குட்டி பிள்ளையும் எத்தனை பேர் அப்புறம் அந்த நாளை என்ஜாய் பண்ணிட்டாரு. என்ன அப்போ உண்மையாக இன்றைய நாள் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எதுக்கு அதில் வந்திருக்கோம்னு சொன்னால் காற்று வேண்டும். என்ன
நான் சரியா களைச்சி போட்டேன் வேலையெல்லாம் செய்து. ஸோ அப்போ உண்மைக்கு வந்து இந்த இடத்துலேருந்து நல்லா காற்று வேண்டியது, அதுவும் எங்கள்ட மோத குட்டியோட இருக்கிறது வந்து இந்த தருணம் ரொம்ப பிடிச்சிருக்குது. காத்தடிக்கு இந்த ட்ரெஸ் வந்து சுவா வேண்டி கொடுத்ததான், நல்ல பெரிய ஜம்பர் உண்ட ஆளுக்கு. சரி, ஓகே. அப்போ சந்தோஷத்தோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் வந்து பிறந்தநாள் வந்து தாமதித்திருந்தாம வந்து பிறந்தநாள் வந்து போயிட்டு 13 இருந்தாலும் வந்து அந்த தம்பிக்கு இந்த நம்பிக்கை நீங்களும் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து எல்லாரும் மனசார சந்தோஷப்பட்டு வயிறார நிறைய வடிவாக சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இது போன நிகழ்வுகளை வந்து நாங்கள் உங்களோட வந்து இன்னும் செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து அநேகமான உள்ளங்களை வந்து சந்தோஷப்படுத்தி வயிறார சாப்பிட்டு போனால் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே எனக்கு வந்து மனதார இந்த நிகழ்வில் வந்து சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. இந்தியாவில் எங்க மழலை பேச்சை கேளுங்க, அவருமே ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறார் தம்பிக்குட்டியானும். ஓகே, அப்போ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஜொலி பிளாக் சேனலுக்கு முதன்மை அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மோதா குட்டி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாய் தம்பிக்குட்டி, பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய். நீங்கள் பார்த்துட்டுங்க, உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னென்னு சொன்னால் எப்பவுமே வந்து லேட்டாக தான் வருது. அதை சொன்னால் உண்மையாக அதை வந்து குறைன்னு சொல்லிடலாம். நம்ம வந்து யாசனம் எடுக்கிறது அப்போ எடுத்து போட்டுதான் வந்தீங்க. அதை வந்து மதியம் சாப்பிட்டு வந்துட்டோமா, அப்போ தங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டி கேட்டா நம்ம அதனால இப்போ வாசனைக்காக சாப்பாடு கட்டுறா வந்து சாப்பாட்டை போட்டுருக்கோம். மற்றது வந்து உண்மைக்குமே இந்த ஐயா வந்து அடிக்கடி சொல்றது என்ன என்ன ஆப்ரேஷன் ஈரல கட்டியோ. அப்ப ஐயா பேர்ல வந்து என்ன சொன்னான்னு சொன்னா தனக்கு ஈரல்ல கட்டி திங்கக்கிழமை ஆப்ரேஷன் போகக்கூடாதான். அப்ப அதனால கொஞ்சம் பணத்தொகை தேவைன்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் நல்ல உள்ள மறுபடியும் சரிக்கும் காலையில பேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓ கதைங்க உங்களோட தேவையில சொல்லுங்க, அங்க பார்த்து கொண்டிருக்கிறேன். வயிற்றில் கட்டிக்கொண்டு கிடக்கு. அது கட்டின தெரியல. அது ஒப்புட செஞ்சது ஒப்புட செஞ்சு போயிடும். கால் எடுத்தேன், காலையில் 2 நடக்க இயலாது, துப்புல நடக்க இயலாது. வீட்டில் ஒரே படுக்கையும் ஒரு திரியலாக கிடக்கு. நீங்கள் ஒப்புட செஞ்சாது வீட்டில் தான் ஒப்புட செஞ்சது வீட்டை உணர்ந்து இப்படி வேணும். அது மாப்பிள்ளை பிஸ்கெட் வேறு வந்து எனக்கு காசு விட்டுட்டேன். எனக்கு அனுப்புங்க, கொஞ்சம் காசு என்ன அனுப்புங்க. 50 காசு அனுப்பிடுவோம். நன்றி, வணக்கம். சாப்பாடு வீட்டில் அதை போய் படிக்க போட்டாரு. அம்மா ஐயா யோசிக்காங்க, நீங்க நல்லா தான் வீடியோல கதைச்சிருக்கிறீங்க. ஏன்னா வீடியோல கதைச்சிருக்கிறீங்க தானே. அப்ப உங்களுக்கு அதை பார்த்துட்டு யாராவது உதவி செய்யறான்னு சொன்னா எனக்கு தான் கால் பண்ணுவேன். அப்புறம் உங்களோட நம்பர் என்ன இருக்குதானே, நான் கால் பண்ணி உங்களை கூப்பிடுறேன். அது எனக்கு சொல்ல அது கண்டிப்பா அதான் அப்பா என்ன சொல்ற ஐயா தானே எல்லாமே சொல்லி இருக்கார். அதுக்கு அம்மா நீங்கள் என்ன நான் வேண்டிய காசு தருவீங்க. நான் வந்து இந்த இடத்துல உதவி மொழி அளிக்கிறாள் என்ன இந்த வீடியோ பார்க்கறது தான் உங்களுக்கு உதவி செய்யறதுன்னு. அப்ப அதனாடி அவர்கள் அதை பார்த்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு உதவி சொல்லி சொன்னா என்னோட தொடர்பு கொள்ளுவேன். நான் உங்களோட தொடர்பு கொண்டு மீதியானதெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு மழை வர போலோடக்கு போயிட்டு வாங்க. சரிங்க. ஓ சந்தோஷம். சரி உண்மையா அந்த வீடியோ பார்க்குறீங்க பாருங்க அந்த ஐயாமான நிலைமையை. சரி போயிட்டு போய் வேறவே கையே தான் வேண்டிய இருக்கு. சரியா அவருக்கு சந்தோஷம்.